எல்லாருக்கும் வணக்கங்க. சகோதர சகோதரிக்கு வணக்கங்க. இன்றைக்கி அடுப்பங்கரையில் என்ன டிஷ் நம்ம பார்க்க போகிறோம்னா உளுந்தங்களி. நம்ம இதை நல்லா ஊற போட்டுடலாங்க. ஊற போட்டதுக்கப்புறம் அரைக்கிறப்ப நம்ம பார்க்கலாங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. ஊறட்டும், நம்ம அரைக்கலாங்க. இப்போ உளுந்து நம்ம அரைச்சிட்டோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. இப்போ நம் பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. நல்லா கொதியான பின்னாடி நம்ம இப்படி துணியை நம்ம வீடு கட்டி இப்போ இதில் தாங்க அந்த உளுந்தை வேக வைக்க போகிறோம். நல்லா உளுந்து ஆட்டி நல்லா ஊறிச்சில்லைங்க. நல்லா மாவாயிடுச்சுங்க. இதை நம்ம இப்படியே வேக வச்சிடலாங்க. ஆவியில் வேக வச்சிடலாங்க. இப்போ இதை போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த களி எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு கெட்டி கொடுக்கும், நல்லாயிருக்கும் உடம்புக்கு. பின்னாடி அதுகளுக்கு குழந்த பிறக்கிறப்ப, கல்யாணம் ஆகிறப்ப அதுகளுக்கு உடம்பு வலிமையாக இருக்கணுக்காக வேண்டி இப்படி வேக வச்சு கொடுப்பாங்க. அதே போல் எங்கள் அம்மா செய்ததை இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த களியை செய்து காட்டுறேங்க. இந்த சகோதரி வேகட்டுங்க, பார்க்கலாம். களி ஆவியில் வேக வச்சோம்லாங்க, அது வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நம்ம இப்படி தண்ணியில் கையை வச்சுட்டு இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியுங்க. நம்ம ஒட்டலை பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம புஷ்ஷுன்னு அப்படியே அமுங்கிருங்க. நம்ம எவ்வளோ வச்சோம் வெந்த பின்னாடி இப்படி அமுங்கிரும். அதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அப்படியே வந்துருச்சு. இதில் நம்ம இப்படி செஞ்சு விட்டுட்டு கருப்பட்டி இருந்தால் நல்லதுங்க. கருப்பட்டி இல்லை, நம்ம வெல்லம் தான் போடுறோம். நம்ம எப்பயுமே நல்லெண்ணெய் தான் களிக்கு சாப்பிடுவோம். அம்மா நெய் தான் ஊற்றி கொடுப்பாங்க எங்களுக்கு. அதனால் நெய் ஊற்றுறேங்க. கொஞ்சம் கொடுக்குறேங்க, சாப்பிட்டு பார்க்கட்டும். சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், கையில் விட்டுதான்னு பார்த்தீங்களா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அதில் நெய் விடவும் இது ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா தனி உளுந்து கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டோம். இது காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் 5 பொம்பளை பிள்ளைங்க, 2 பையங்க. எங்கள் 5 பொம்பளை பிள்ளைகளுக்குமே எங்கள் அம்மாச்சி செய்கிறதாட்டமே எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்கங்க. இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு வயசுக்கு வந்தாலும் நம்ம அப்போல்லாம் நெஞ்சு ஒழிச்சா கூட இதை செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா நெஞ்சு ஒழிச்சாலும் இதை செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு. நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு இந்த சகோதரிக்கு எப்படி டேஸ்ட் இருக்குது, எப்படி புது விதமாக இருக்குது இல்லைங்க. எங்கள் அம்மா செஞ்சது தான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சகோதரி உங்களுடைய ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.